friends, welcome back to my channel. நான் பாத்தீங்கன்னா உங்க சஞ்சீவ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம Ninja 300 க்கு பாத்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டர்ல தாங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் ஒரு 20 நாளா ரேடியேட்டர் கார்டு ஃபிக்ஸ் பண்ணாம தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஊட்டி ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்ன ஆயிருச்சுன்னா ரேடியேட்டர்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால பாத்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இது எங்கே ஆர்டர் பண்ண என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக வீடியோவில் கடைசியில் சொல்லிடுறேன். எங்கே ஆர்டர் பண்ண எவ்வளோ காஸ்ட் என்ன இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் தான். அதில் நான் சின்ன மாடிஃபிகேஷன் நானே பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரே பெயினில். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சேனல் புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ் நான் போகணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு தான் மாட்ட போகிறோம். ஸோ ரேடியேட்டர் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். இங்கே தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு இங்கே பாருங்கள், இங்கே அடிபட்டிருக்கு. ஒரே செகண்ட்ருங்க. ஸோ இந்த இடத்துல அடிபட்டிருக்கு தெரியுது உங்களுக்கு. இங்கே அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்களா. ஸோ ஏற்கனவே அடிபட்டுருச்சு. ஏன்னா நான் சின்ன லாங் ரைட் போனதால. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ரேடியேட்டர் கார்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கவாசாக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக்ல தான் வந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அந்த கவாசாக்கிங்கை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை தான் மாட்ட போகிறோம். ஸோ இதை மாட்டுறது ஃபுல் டீட்டெயில் ப்ராசஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக எக்ஸாக்டாக அதுக்குள்ளே போகுங்க. ஸோ ரேடியேட்டர் கார்டு மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ 1, ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்குது பாருங்கள் 3, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1. ஸோ இது இந்த நாளில் தான், இந்த 4 போட்டில் தான் நம்மளோட ரேடியேட்டர் கார்டு உட்கார வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேனல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் லாக் இங்கே 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ கீழே 2 இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, சேம் இந்த இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குங்க. மேலே போகிற சென்டரில் ஒன்று இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கே தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சென்டரில் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு நார்மலாக எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். ஸோ இது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போல்ட் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஒரு போல்ட், அதே மாதிரி இந்த இடத்துல இது ஒரு போல்ட். இந்த சைடில் இருந்த ஃபுல்லாக இந்த பட்டன்லாம் எடுத்துட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் லாக் எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10 நம்பர் போல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10 நம்பர் ஸ்பேனர். ஸோ இது 2 ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த கிளாடிங் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ இப்போ நம்ம ரேடியேட்டர் மாட்ட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரிமூவ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்குது தெரியுது, அது மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. லைட்டாக தூக்கி விட்டு ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று, சேம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் ரிமூவ் பண்ணி நம்ம புது ரேடியேட்டர் இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரேடியேட்டர்களில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10 நம்பர் ஸ்பேனருங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சைடில் அந்த 2 போல்ட் ரிமூவ் பண்ணுங்க, அந்த ஹாரன் பாரோட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு இது ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 10 நம்பர் தான். இது பட் சரி ரொம்ப சின்ன இடங்கிறதுனால கரெக்டாக இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் ரிமூவ் பண்ணிடலாங்க. ஸோ சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இதோட ஹாரன் பாரோட அந்த பக்கம். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த போல்ட் ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரன் பாரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடியேட்டர்கள். இது பார்த்தீங்கன்னா மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரப்பர் புஷ் மாதிரி மாட்டியிருப்பேன் தெரியுங்க கீழே மேலே. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டருக்கு பின்னாடி போய் இப்படி போய் ஃபிக்ஸ் ஆகும்போது ஜஸ்ட் இப்படி ஃபிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது எப்படி ப்ரோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரில் ஆர்டர் பண்ணும்போதே நான் இது வந்துருந்துச்சுங்க. தெரியுது உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளோட வைப்ரேஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எங்கேன்னு வாங்கினேன் என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு போக போக சொல்கிறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா நம்ம ரேடியேட்டரை கிரில்லை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க மேலே இருக்கிற ஆரன் பாரை ஃபிக்ஸ் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆரன் பாரும் மாட்டியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கிரில்லோட இது இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதுக்கு மேலே தான் ஆரன் பாரோட ப்ராக்கெட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது கீழே டைட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இங்கே லைட்டாக பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மிச்சப்படி எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டுமே போட்டாச்சு. ஜஸ்ட் டைட் மட்டும் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சாச்சு. சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட். ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. 4 போல்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்துங்க ஒரு சின்ன ஷேக் கூட இருக்காதுங்க. ப்ராப்பராக போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற கவர் இந்த சைடு கவர் கட்டணும் பார்த்தீங்களாங்க. இது போடணும். இந்த கவர் பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா சைடு பேனல் இதெல்லாமே ப்ராப்பராக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் லாக்லாம் போட்டுக்கலாங்க. ஃபுல் டைட் பண்ணாதீங்க. ஒரு நார்மல் டைட் வச்சுட்டு இந்த கீழே இருந்த பீஸ் பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாமே டைட் பண்ணி அப்புறம் பண்ணிக்கலாங்க. சேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குங்க, தெரியுதா? சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடுங்க. சேம் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்பராக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக சென்டரில் ஒன்றுங்க. ஸோ இதுவும் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சு எனக்கு ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்களோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 கிட்ட வந்துச்சுங்கன்னா பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் பிளாக். இந்த கவாசாக்கிங்கிறது மட்டும் வெள்ளை கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்க் வந்து கோல்டு பண்ணனால ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் அப் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தா பயங்கர அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு சினிமாட்டிக் ஷாட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். சின்ன சினிமாட்டிக் ஷாட் உங்களுக்கு பார்த்தா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப டீட்டெயில் தான் இருக்கும் வீடியோ, எப்படி போடணும் என்ன இது டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிறைய பெரிய ரைடில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா 300 தான் வந்துடும். ஸோ தொடர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ரைடுமே பார்த்தீங்கன்னா நிஞ்சா 300 தான் வரும் இனிமேல் மேக்ஸிமம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டூ வீலர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.